ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியினுடைய தலைப்பு சமாதானத்தின் உடன்படிக்கை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, ஒரு உடன்படிக்கையை குறித்து இந்த இடத்திலே வேதவசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. தேவன் பண்ணுகிற உடன்படிக்கை, தேவன் மனுஷனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. மலைகள் விலகினாலும் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், ஒரு சமாதான உடன்படிக்கை. மனுஷனோடு, மனுக்குலத்தோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அதுதான் ரட்சிப்பின் திட்டம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அந்த ரட்சிப்பின் திட்டத்தின்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த நாட்களிலே கிறிஸ்துவ பண்டிகைகள், கிறிஸ்து பிறப்பு அதிகமாய் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படும் பொழுதுதான் அந்த சமாதான உடன்படிக்கை அமலுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிறது, அமல்படுத்தப்படுகிறது. மலைகள் விலகினால், இந்த வசனத்தில் நம்ம சொல்லப்பட்டபடி ஒரு காலத்திலே இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. உடன்படிக்கை தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னுரைக்கப்பட்டது. ஆனால் காலங்கள் நிறைவேறின பொழுது, பல சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நடந்த பொழுது, இது நடக்குமா, இது நடக்காதா, இப்படியெல்லாம் நடந்துட்டே இனிமே இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும், இப்படியெல்லாம் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு உடன்படிக்கை, தேவன் பண்ணின உடன்படிக்கை, அது மாறுவதில்லை. அதை உறுதிப்படுத்தும்படியாய் சொன்னார். மலைகள் விலகினாலும், மலைகள் விலகுமா? விலகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பூமியில் ஒரு மலை இருந்துன்னா அந்த மலை அந்த இடத்துல தான் இருக்கும், இமயமலை அந்த இடத்துல தான் இருக்கும். மலைகள் விலகினாலும், ஒருவேளை விலகிட்டுனா கூட, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் பெரிய பர்வதமாக இருக்கும் மலை, அது ஒருவேளை நிலை பெயர்ந்து போனால் அந்த இடத்துலேருந்து நிலை பெயர் கீழே விழுந்துட்டு அல்லது வேற எங்கேயாவது போயிட்டு விலகி போயிட்டு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆண்டவர் சொன்னார், வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது. அவருடைய வாக்குத்தத்தம் இந்த நாளிலே உன்னை நோக்கி வருகிறது. என்ன சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படியெல்லாம் நடந்துட்டே, இது இனிமே என்ன ஆகும்? ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினால் அந்த உடன்படிக்கை மாறுவதில்லை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. உன்னோடு நான் செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர், அவர் உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்பமான ஒரு மனுஷன், அவனை பார்த்து மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். மனதுருக்கமுள்ள தேவன். அவருடைய சுவாப குணங்களிலே பிரதானமான சுவாப குணம் அவருடைய மனதுருக்கம். மனதுருகுகிற தேவன், உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும், கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். ஆண்டவருடைய கிருபை, அவர் பாராட்டுகிற தயவு உன்னை விட்டு விலகவில்லை. உன்மேல் வைத்த அவருடைய கிருபை விலகவில்லை. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை விலகுவதில்லை. அவருடைய கிருபை விலகுவதில்லை. கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்பதை நீ அறிந்து கொள். கிருபை விலகிட்டோ, கிருபை இழந்துட்டோமோ, கிருபை விலகாது. கிருபை விலகுவதில்லை, அது மறைந்திருக்கிறது. கிருபை விலகாது. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையில் ஒரு மாற்றமும் வராது. உலகத்தில் என்ன நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எப்படி போனாலும், அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் அது நிலை பெயராமல் இருக்கும். அது மாற்றமே இருக்காது. அது அப்படியே தான் இருக்கும். நான் பண்ணின உடன்படிக்கை உடன்படிக்கை தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இது நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவருக்கு அநேக டைட்டில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான அவருடைய பெயர் சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபுவாய் வெளிப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக சமாதான பிரபுவாய் வெளிப்பட்டார். இந்நாட்களிலே இருப்பது போல அந்த கிருபை அவ்வளவு அதிகமாய் மனுஷர்கள் மேலே அந்த நாட்களிலே ஊற்றப்படவில்லை, பழைய நாட்களிலே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்ட பொழுது அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். முற்காலத்தில் இருந்ததை காட்டிலும் இந்த கிருபை பலமாய் இந்த நாட்களிலே ஊற்றப்படுகிறது மனுஷர்கள் மேலே. ஆகையினால்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே, இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே, இந்த பரிசுத்தாவியின் யுகத்திலே இந்த கிருபை உன்னை விட்டு விலகாது. அவர் உன்னோடு செய்த அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கலங்க வேண்டியதில்லை, சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஊழியங்களுக்கு சில பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், சில பேர் இயேசுவுக்காய் பிரகாசித்தவர்கள் உண்டு. இன்றைக்கு அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் முடங்கி கிடக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஒரு காலத்தில் எப்படி செய்தேன், இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையெல்லாம் நான் இழந்தது போல இருக்கு, ஒன்றுமில்லை, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். உன்னோடு அவர் செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய கிருபை விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது உண்மையில தான் இருக்கு. அந்த கிருபையை அவர் விலக்கவில்லை. தாவீதை விட்டு அவர் கிருபையை விலக்கவில்லை. அந்த யூதா கோத்திரத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சந்ததிகளாய் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்த நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேற ஒரு தடவை உடன்படிக்கை பண்ணினா உடன்படிக்கை தான். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையிலே மாற்றம் இல்லை. 1000 தலைமுறைகள் தாண்டி அப்படி கடந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த உடன்படிக்கை. அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, அதிலே மாற்றமில்லை. அதன்படியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவருக்கும் மனுஷனுக்கும் இடையில உள்ள அந்த உறவு பாவத்தினால் பாதிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணும்படியாய் சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. பழைய நிலைமைக்கு இது திரும்பும்படியாய், தேவனோடு மனுஷனை ஒப்புரவாக்கும்படியாய், மனுஷனோடு உள்ள அந்த பிரிவை மாற்றும்படியாய், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், தேவனை நெருங்கி சேரும்படியாய், மனுஷனை தகுதிப்படுத்தி தேவனோடு இணைக்கும்படியான ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில உள்ள அந்த பிரிவினை அகற்றப்பட வேண்டும், அந்த தூரம் குறைக்கப்பட வேண்டும். தேவனோடு நாம் நெருங்கி சேருவதற்கு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இவர் மூலமாய் தேவனிடத்திலே நாம் நெருங்கி சேர முடியும். இழந்து போன கிருபைகளை, இழந்து போனதாய் தோன்றுகிற கிருபைகளை மறுபடி பெற்றுக்கொள்ள முடியும். நம்மோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள முடியும். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படியாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். கிருபாசன தண்டையிலே சேருவதற்கு பயப்பட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே இந்த மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் கிருபாசன தண்டையிலே வந்து விழுந்தா போதும்,
கண்ணீர் சிந்தி அவருடைய சமூகத்திலே நீ உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் போதும். அந்த உடன்படிக்கை மறுபடி அதை எழுப்ப பண்ணுவதற்கு, உயிர்ப்பிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு புதிய கிருபையினால் உன்னை நிரப்புவதற்கு ஒரு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மையும் தேவனையும் இணைக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். சமாதானத்தின் உடன்படிக்கை. தேவனை விட்டு தூரமாய் போன மனுஷன் அந்த மனுஷனோடு ஒப்புரவாக்கும்படியாய், இணைக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி, நாம் தேவனுக்கு உண்மையாய் இல்லாத காலத்திலே, தேவனை விட்டு விலகி இருக்கிற காலத்திலே, இதுதான் ஒரு முக்கியமான கிறிஸ்டியானிட்டியில அடிப்படை ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டல் ட்ரூத்தில் முக்கியமான ட்ரூத். தகுதியற்ற ஒரு மனுஷனை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாய் ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். பாவிகளாய் இருக்கையிலே, தேவனுக்கு பிரியமல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழும் பொழுது இயேசு அவனுக்காகவும் மரித்தார் என்று சொல்லப்பட்டு, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்காகவும் தான் இயேசு மரித்தார். ஒருத்தருக்காக இல்லை, ஒரு இனத்துக்காக இல்லை, ஒரு ஜாதிக்காக இல்லை. அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை, எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷருக்காகவும் இயேசு மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் மரித்து இந்த சமாதான உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவிகளாய் இருக்கையிலே அவர் இந்த உடன்படிக்கையை பண்ணிட்டார். தமது அன்பை விளங்க பண்ணினார். அவருடைய இரத்தத்தை சிந்தினார் நமக்காக. அவர் பலியானார், கிருபாதார பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனாலே நாம் தேவனோடு நெருங்கி சேருவதற்கு அவர் பாதையை உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 53:5வது வசனத்தில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. முதலாவது ஒரு பாவம் செய்கிற மனுஷன் ஒரு பாவம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவன் மனுஷனோடு உறவிலே இருக்கும்படியாய், தேவனோடு உறவாடும்படியாய் படைக்கப்பட்டவன். அவன் எப்பொழுது தேவனை விட்டு விலகிச் செல்கிறானோ அல்லது பாவத்தினால் இழுக்கப்பட்டு பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு தேவனை விட்டு விலகுகிறானோ அப்பொழுது அவன் தன்னுடைய இருதயத்திலே சமாதானத்தை இழந்து போகிறான். என்னதான் வெளியில சந்தோஷமாய் இருப்பது போல் அவன் காட்டிக் கொண்டாலும் அவன் தன்னுடைய சமாதானத்தை இழந்து போகிறான். இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாய் அல்ல என்று சொன்னார். உலகத்திலே சமாதானம் என்பது டெம்பரரியா இருக்கிறது. அந்தந்த நேரத்தில் சமாதானம் வந்தது போல தெரியும். ஆனால் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தவிக்கிற ஜனங்கள் தான் இன்னைக்கு அதிகம். எத்தனை கோடிகள் இருக்கலாம், மில்லியன் கணக்கில் துட்டு காசு பணங்கள் இருக்கலாம், சொத்துகள் இருக்கலாம், மேலான உயர்ந்த நிலைமையில் இருக்கலாம், டாப் லெவலில் இருக்கலாம், அவர்களுக்குள்ளே மன நிம்மதி இல்லை என்பதுதான் உண்மை. வெளியில காண்பித்துக் கொள்வார்கள், அவர்கள் வெளியில தன்னை காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள். அவங்க ஸ்டேட்டஸ் காமிக்க முடியாது. அவங்களுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த வேதனைகள், அந்த நிம்மதியற்ற ஒரு நிலை, நிம்மதியே இல்லாத ஒரு இழைப்பு, ஆத்துமாக்களில் இழைப்பை அனுப்பினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆத்துமாக்களிலே ஒரு இழைப்பு, ஏதோ கிடைக்காதது போல, எதுவே இழந்தது போல, திருப்தி இல்லாத ஒரு நிலை உள்ளுக்குள்ள, ஒரு இழைப்பு. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் சம்பாதிச்சிட்டாங்க, அவங்க நினைச்சதை காட்டிலும் அதிகமாக சம்பாதித்தார்கள். ஆனாலும் இருதயத்திலே ஒரு இழைப்பு.
அது எப்போ தேவனை விட்டு மனுஷன் விலகுகிறானோ அந்த இருதயத்திலே அந்த இழைப்பு அவனுக்குள்ளே வந்துடும். சமாதானம் கெட்டுவிடும். அவனுக்குள்ளே உள்ள சமாதானத்தை அவன் இழந்து விடுவான். ஆண்டவரோடு தேவனோடு ஒருவன் உறவாடும் பொழுதுதான் அந்த மெய்யான சமாதானம் அவனுக்குள்ளே வருகிறது. அதுதான் சமாதானத்தின் உடன்படிக்கை. பழையபடி அந்த இழந்து போன சமாதானத்தை மறுபடி மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக, அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கையின் மூலமாய் நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மனிதனுக்கு ஒரு வழிகாட்டினார். அதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்கு மீறுதல்கள், நம்ம ஆண்டவரை மீறி, ஆண்டவருடைய கற்பனைகளை மீறி சென்ற மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was crushed, நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு மேல வரவேண்டிய தண்டனை அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் நமக்கு சமாதானத்தை அவர் தருகிறார். நமக்கு வரவேண்டிய தண்டனைகள், பாடுகள், வேதனைகள், காயங்கள், நியாயமாய் நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய, நமக்கு வரவேண்டிய அத்தனை ஆக்கினைகளையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டபடியினால் நமக்கு அவர் சமாதானத்தை தருகிறார். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அதனால தான் அவர் பெயர் சமாதான பிரபு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணமும் புகழும் ஒரு மனுஷனுக்கு கட்டாய நிம்மதியை கொடுக்குமானால் பிரபலமானவர்கள் தற்கொலை பண்ண வேண்டிய அவசியமில்லை. எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் தற்கொலை பண்ணுதாங்க. சினிமா நடிகர்கள், நடிகைகள், பிரபலமான ஜனங்கள், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், நல்ல படித்தவர்கள், எவ்வளவு தற்கொலைகள் நடக்கிறது. உள்ளத்திலே சமாதானம் இல்லை, இருதயத்திலே சமாதானம் இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. நிம்மதி இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுக்கு நிம்மதி இல்லை என்றுதான் அவர்கள் மரித்து போகிறார்கள், தற்கொலை பண்ணுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே பார்க்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். ஒரு மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவனிடத்திலே நெருங்கி சேரும் பொழுது நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், சாபங்களுக்கு நீங்களாகிறோம். ஆனால் அந்த தேவனை நாம் அண்டி சேர முடியாது. அவர் மகா பரிசுத்தர். அவரை ஒரு மனுஷன் நெருங்க முடியாது. அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக ஒரு மனுஷன் நிற்க முடியாது. ஆனால் அவருக்கு நெருங்கி சேரும்படியாய் ஒரு மீடியேட்டர், ஒரு மத்தியஸ்தர் கொடுக்கப்பட்டார். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் வெளிப்பட்டு தேவனையும் மனுஷனையும் இணைத்து சமாதானப்படுத்தி 2 பேருக்கும் உள்ள உறவை சீர்படுத்தும்படியாய் அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் சொல்றது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவை, இவர் அல்லாம தேவனை ஒருவன் அடைய முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து உறுதியாய் அறிவித்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது, இயேசுவை அல்லாமல் ஒரு தேவன், பூமியும் வானத்தையும் பூமியும் உங்களையும் என்னையும் படைத்த ஒரு மெய்யான தேவன், அந்த தேவனை நெருங்க வேண்டுமானால், அந்த தேவனிடத்தில் சேர வேண்டுமானால் நாம் நேரடியாய் சேர முடியாது, இயேசுவின் மூலமாகவே சேர முடியும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்குள்ள விலை கிரயத்தை இயேசு செலுத்திவிட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதனால் அந்த உரிமையை அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மூலமாய் நான் இயேசுவிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை. பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டார். நாம் அவரை தேடவில்லை, அவர் நம்மை தேடினார். நாம் அவரை அன்பு செய்யவில்லை, அவர் நம்மை அன்பு செய்தார். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை இந்த உலகத்திலே ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் அந்த உடன்படிக்கையில் வந்து ஜனங்கள் இணைகிறார்கள், பெரிய பெரிய ஆட்கள் இணைகிறார்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இணைகிறார்கள்,
இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏராளமான சாட்சிகள், லட்சக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. இதை செய்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை ஒரு பெரிய திருவிழாவாய் கொண்டாடப்படுகிறது. அவர் வந்ததனுடைய நோக்கம் இதுதான். அவர் மூலமாய் அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணின அந்த சமாதானத்தை, அவர் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குவதற்காக அவர் வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதிலே 19வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், உலகத்தில் உள்ள மனுஷர்கள் செய்கிற காரியங்கள், மனுஷனுடைய மனநிலைகள், அவனுடைய இருதயத்தின் நினைவுகள், பொல்லாத நினைவுகள் எல்லாவற்றையும் ஒரு தேவன் உற்று கண்ணோக்குவாரானால் இந்த மனுஷனை அவர் அங்கீகரிக்க முடியாது. ஆனால் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். ஒப்புரவாக்குதலின் உபதேசம் எங்களிடத்திலே ஒப்புவித்தார். நாங்கள் சொல்லுகிற உபதேசம் ஒப்புரவாக்குதலின் உபதேசம். மனுஷனோடு தேவனை ஒப்புரவாக்குகிற உபதேசத்தை தான் நாங்கள் உபதேசிக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மூலமாய் மனுஷர்களை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள பிதாவுக்கு பிரியமாய் இருந்தது. அது நிமித்தம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். ஒப்புரவாகுதலின் ஊழியம். நாம் ஒப்புரவாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களை, இன்றைக்கும் நமக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவரை விட்டு ஒரு காலத்திலே நெருங்கி இருந்த நாம் விலகி இருக்கலாம். ஒவ்வொரு நிலையிலும் நாம் அந்த ஒப்புரவாகுதலை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். தூரமாய் போனாலும் மறுபடி வந்து விடுங்கள், விலகி போனாலும் மறுபடி சேர்ந்து கொள்ளுங்கள், மறுபடி ஒப்புரவாக்கிக் கொள்ளு. தேவனோடு ஒப்புரவாகுங்கள். நமக்கும் அவருக்கும் இடையில ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது சாத்தியமாகிறது. இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த சமாதான உடன்படிக்கையிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போகக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை அவரை விட்டு எப்பமெல்லாம் தூரம் போறோமோ அப்பமெல்லாம் நம்ம சமாதானத்தை இழந்துருவோம். அவரை நெருங்கி சேரும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ளே இருக்கும். ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவராய், மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மறுபடி அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரை விட்டு ஓடி போனாலும் பரவாயில்ல, திரும்பி வந்து அவரிடத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தில் வந்து விழுங்கள். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் மாற்றி மறுபடி தேவனோடு ஒரு ஒப்புரவாகுதலை உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே, இன்னும் மேலான அனுபவத்துக்குள் உங்களை அழைத்து செல்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை. ஏசாயா தீர்க்கதரிசியிலே நம்ம பார்த்தது போல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். தேவனோடு இன்னும் ஒப்புரவாகுங்கள், இன்னும் தேவனோடு நெருங்கி சேருங்கள். இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை ஒரு நதியை போல் அவர் நமக்குள்ளே ஊற்றுவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருகுகிற கர்த்தர் ஆண்டவரே, உமக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. அவர்களோடு ஏற்படுத்தின சமாதானத்தின் உடன்படிக்கை ஆண்டவரே நிலைபெறாமல் இருக்கும் என்று சொன்னீரே, அப்படியே ஆவதாக அதை உறுதிப்படுத்துவீராக. கர்த்தருடைய பிள்ளைகளின் கரத்தை இந்த நாளிலே பற்றி கொள்ளும்படி ஜெபிக்கிறேன்.
உடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டியவர்களை பற்றி கொள்வீராக. மறுபடி அவர்களை தூக்கி நிறுத்துவீராக. மறுபடி உடைய கிருபை அவர்கள் மேலே ஊற்றப்படுவதாக. பலப்படுத்துவீராக. இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை மறுபடி நீர் கட்டளையிடுவீராக. நதியை போல உடைய சமாதானத்தை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உமது பேரிலே வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உமது பேரிலே வந்ததே, உடைய தழும்புகளால் குணமடைகிறோம் என்று சொன்னபடி தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எல்லா ஆக்கினைகளையும் எல்லா தண்டனைகளையும் நிறைவேற்றிக் கொண்டீர். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த சமாதானம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.